ஆத்மா என்பது ஆத்மா என்பது ஒரு புள்ளி, சூக்ஷ்மமானது. அதுக்குள்ள எல்லா சக்திகளும் இருக்கு. அது தேகத்துல வரும் பொழுது அது விஸ்தாரமாகுது. பார்க்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம், உணர்வுகளை அனுபவம் பண்றோம். அப்படின்றப்போ அதுக்கு தேகம் என்பது தேவைப்படுது. ஸோ தேக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் விஸ்தாரமாகுது. அதுல இருந்து மறுபடியும் நாம ஆத்மா என்ற நிலைக்கு வரும் பொழுது, உணர்வுக்கு வரும் பொழுது, அது விஸ்தாரத்திலிருந்து நாம சுருக்கத்துல வர்றோம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு சுருக்கம் அப்படின்னா, ஒரு விஷயம் பெருசா இருக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். ஒரு புள்ளி ஆயிடுது அப்படின்னா அந்த புள்ளியும் கண்களுக்கு தெரியாத மாதிரி ஆயிடும், சூக்ஷ்மமானதாக ஆயிடும். அவ்வளவு அளவிற்கு நாம விஸ்தாரத்தை சுருக்கி விட முடியும். அதுதான் பாபா சொல்றாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம விஸ்தாரத்துல போறோம். நம்முடைய எண்ணங்கள், அதுக்கப்புறமா அது உணர்வுகள் ஆகுது, அது நம்முடைய பார்வையாகுது, அதுக்கப்புறமா அது நம்முடைய வார்த்தைகள்ல வருது, நம்முடைய பிஹேவியர்ல வருது, செயல்ல வருது, செயல்படும் விதங்கள்ல வருது, மற்றவங்க கிட்ட நாம இன்டராக்ட் பண்ணும் பொழுது அது வெளிவருது. ஸோ இது எல்லாமே நாம விஸ்தாரம்னு சொல்ல முடியும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அனைத்து கருத்துகளின் சாரம் பிந்து. இப்போ இன்றைக்கு உலகத்துல எந்த ஒரு விஷயத்துல முரண்பாடு என்பது வருது அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள்ல முரண்பாடு என்பது வருது. கருத்து வேறுபாடு என்ன, எனக்கு ஒரு கருத்து இருக்கு, என்னிலிருந்து வேறுபட்ட வேறு ஒரு கருத்தை மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றப்போ, மற்றவங்க கருத்து நமக்கு சொல்லும் பொழுது நாம என்ன பண்ணுவோம், அந்த கருத்து நமக்கு பிடிக்கல, அது சரியில்லை, நம்முடைய கருத்துல இருந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அவங்களுடைய கருத்தை நாம ரிஜெக்ட் பண்ணுவோம். இரண்டாவது, நம்முடைய கருத்தை நாம் திணிப்போம். ஏன்னா நம்முடைய கருத்து மேல நமக்கு அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, நம்முடைய கருத்து மேல அவ்வளவு ஒரு நம்முடைய கருத்து மேல அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, பிடிவாதம் இருக்கு, நம்முடைய கருத்து தான் சரி என்று நாம நம்புறோம். அப்போ அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, நிலைநாட்டுவதற்கு, அந்த கருத்தை திணிப்பதற்கு நாம முயல்கின்றோம். அந்த இடத்துல விஸ்தாரம் என்பது பேச்சுல சொல்லுவோம், ஆர்கியூ பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதை செயல்ல காட்டுவோம். அதுதான் சரி அப்படின்றதை நிரூபிப்பதற்காக நாம எல்லா முயற்சியும் செய்வோம். இதே நம்ம கருத்து வேறுபாடு இருக்கலாம், என்னுடைய கருத்துல இருந்து மற்றவங்களுடைய கருத்து என்பது வேறையாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நான் எப்படி ஒரு சுருக்கத்திற்கு வருவோம் அப்படின்னா, அமைதியாக இருப்பதன், அவங்க கருத்தையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம், அதுவும் அவர்களுடைய பார்வையிலிருந்து சரி. நான் என்னுடையதை நான் திணிக்கல, என்னுடைய கருத்து இருக்கு, ஆனால் மற்றவங்களுடைய கருத்து வரும் பொழுது அமைதியாக இருப்பது என்பதுதான் சாரத்திலிருந்து நாம ஒரு புள்ளிக்கு வருவது, பிந்துவாக வருவது. ஆத்மாவினுடைய சுய தர்மம் அமைதியாக இருப்பது. யார் என்ன சொன்னாலும் அவரவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்று அமைதியாக இருப்பதுதான் ஆத்மாவினுடைய உண்மையான நிலை. அதுதான் பாபா சொல்றாரு, அனைத்து கருத்துகளின் சாரம் புள்ளி. இட்ஸ் ஓகே, பிந்து. நான் ஆத்மா, எல்லாமே எனக்கு ஓகே, எதுவாக இருந்தாலும் என்னுடைய நிலை அமைதி அப்படின்றதுதான். நீங்கள் முரளியை கேட்க விரும்புகிறீர்களா அல்லது சம்பூர்ணமாக விரும்புகிறீர்களா? முரளி அப்படின்றது என்ன? நமக்கு நம்முடைய தந்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வழிமுறை. அதை நம்ம கேட்கிறோம். இனிமையான குழந்தைகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா, நான் இனிமையான குழந்தைகளே அப்படின்றத கேட்கிறேன்னா, இல்லை இனிமையான குழந்தையாகவே ஆயிருக்கேனா, இனிமையான குழந்தையாகவே இருக்கேனா, செல்லமான குழந்தையாகவே இருக்கேனா,
சோ பாபா கேட்கிறாரு, நீங்கள் முரளியை கேட்கிறீர்களா அல்லது சம்பூர்ணமாக விரும்புகிறீர்களா? ஏன்னா பாபா நமக்கு காட்டக்கூடிய வழி என்பது எதுக்காக? நாம் சம்பூர்ணமான நிலையை அடைவதற்காக. நீங்கள் சம்பூர்ணமான பிறகும் செவிமடுக்க வேண்டுமா? நான் முழுமை அடைஞ்சிட்டேன், ஆனாலும் நான் முரளியை கேட்கிறேன் அப்படின்னா, முதலில் நீங்கள் செவிமடுக்க வேண்டும், பிறகு நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும். நான் முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நான் கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறமா நான் அதாக மாறணும். நீங்கள் பல ஆழ்ந்த கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள். அவை அனைத்தின் சாரம் என்ன? அவை அனைத்தின் சாராம்சமானது பிந்து ஆவதுதான். பாபா இந்த உலகத்துல ஒரு தேகத்துல எதுக்கு வந்திருக்காரு? நம்மை தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக நம்முடைய நிஜ ஸ்வரூபத்துக்கு வருவதற்காக, நமக்கு ஆத்மா என்பதை உணர்த்துவதற்காக, மீண்டும் நாம ஆத்மாவாக நிராகாரியாக திரும்ப போறதுக்காக, நம்மை மாற்றுவதற்காக வந்திருக்காரு. அப்போ பாபா என்ன சொல்றாரு? நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். அதனுடைய சாரம் என்பது என்ன? பிந்து ஆவதுதான். நான் ஆத்மா என்ற ஒரு உணர்வுக்கு வருவதுதான். இதில் அனைத்துமே அடங்கி விடுகின்றன. பிந்து என்பது மிகவும் சூக்ஷ்மமானது. எங்க இருக்கு? கண்களால பார்க்க முடியாது. அந்த ஆத்மா இருக்கக்கூடிய தேகத்தை நம்மால பார்க்க முடியும், ஆனா தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மாதான் பார்க்குது, ஆத்மாதான் கேட்குது, ஆத்மாதான் பேசுது அப்படின்னாலும் அந்த ஆத்மாவை பார்க்க முடியாது. பிந்து என்பது மிகவும் சூக்ஷ்மமானது. இதில் அனைத்துமே அடங்கி விடுகின்றன. இப்போது எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? இப்ப நம்முடைய முயற்சி என்ன? முதல்ல படிக்கிறோம், அதுக்கு அடுத்ததா என்ன படிச்சோமோ, என்ன கேட்டோமோ, அதன்படி மாறுவதற்காக, அதன்படி ஆவதற்கான முயற்சி. இதில் அனைத்துமே அடங்கி விடுகின்றது. இப்போது எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? இப்பொழுது பிந்து ஆக வேண்டும். விஸ்தாரத்தை சுருக்க அறிந்தவர்கள் பாப் தாதாவிற்கு சமமாகி விடுகின்றார்கள். தேகத்துல இல்லை, ஆனா நிராகாரியாக இருக்காரு. எப்போ வேணும் தேகத்துல வராரு, தேகத்துல வந்து நம்மோட பேசுறாரு, நம்ம கிட்ட நம்மள பாக்குறாரு, நம்ம பேசுறத கேட்கிறாரு, மறுபடியும் அவர் தன்னுடைய நிலைக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி நாமும் கூட அப்போ பாபாவுக்கு சமமானவர்களாக நாம ஆயிட முடியும். நீங்கள் அனைத்தையும் சுருக்கி கட்டி வைக்க வேண்டும். எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம், கேட்கிறோம், உடனே என்ன ஆகுது? மனசுல போய் அது ஒரு எண்ணமா உருவாகுது, உணர்வாக மாறுது, அதை வச்சு நம்முடைய முடிவுகள் மாறுது. அப்ப அதனுடைய அடிப்படையில நம்முடைய பார்வை இருக்கு, வார்த்தைகள் வருது, செயல்கள் இருக்கு, நடத்தை இருக்கு, எல்லாமே மாறுது. ஏன்னா ஆத்மா அமைதியானது. ஆனா ஏன் என்னுடைய எண்ணங்களும் தீர்மானங்களும் அமைதியற்றதாக இருக்கு? ஏன் என்னுடைய பார்வையும் என்னுடைய வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு அமைதியை கொடுக்கல? ஏன் என்னுடைய செயல்படும் விதம் என்பது எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கல? ஆத்மா சதா அமைதியானது, ஆத்மா மகிழ்ச்சியானது. ஆனா அது விஸ்தாரத்துல வரும்பொழுது ஏன் அந்த மாதிரி அமைதியாக இருக்கவோ மகிழ்ச்சியாகவோ இருக்க முடியல அப்படின்னா, என்னெல்லாம் வெளியில இருக்கோ அதை எல்லாத்தையும் உள்வாங்கி அது விஸ்தாரத்துல போயிடும். பாக்குறோம், கேட்கிறோம், பேசுறோம், ஆனா அதை உள் வாங்காமல் அந்த விஸ்தாரத்துக்குள்ளேயே போடாம தன்னுடைய நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஆத்மா எப்பொழுதுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். விருட்சத்தின் விஸ்தாரம் அதில் அடங்கியுள்ளது. ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. கட்டி வைப்பது எவ்வாறு என்பதை அறிந்தவர்களுக்கு சுருக்கவும் தெரியும். விதையில் எந்த சக்தி உள்ளது? விருட்சத்தின் விஸ்தாரம் அதில் அடங்கியுள்ளது. ஒரு விதைக்குள்ளதான் அந்த மரத்தினுடைய சகல விஷயங்களும். அது மாமரம் அப்படின்னா அதுல மாம்பழம் வரும், அந்த மாம்பழத்திலையும் பல விதம் இருக்கு, அதுல என்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு, அதனுடைய இலை எப்படி இருக்கும், அதனுடைய பூ எப்படி இருக்கும், அதனுடைய காய் எப்படி இருக்கும், எல்லாமே அந்த விதைக்குள்ள. அந்த விதை எப்படிப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த மரம் என்பது இருக்கும். வேற விதையில அந்த விதைக்குள்ள வேறு ஒரு மரத்தினுடைய சாரம் என்பது இருக்கும். சோ அப்படி எல்லாமே அந்த சின்ன விதைக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அப்படின்னா ஆத்மாவான எனக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. நான் எதை வெளிப்படுத்துகிறேனோ, நான் விருட்சமா இந்த உலகத்துல பல பிறவிகளை எடுத்திருக்கேன்,
பல்வேறு பாகங்களை செஞ்சிருக்கேன். இது எல்லாமே எதுல அடங்கி இருக்குன்னா ஆத்மாவான எனக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆகவே இப்போது எத்தகைய முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும்? அதாவது விஸ்தாரத்தை சுருக்கி விதையினுடைய ஸ்திதியில் நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம என்ன சொல்றோம்? இன்னைக்கு நம்முடைய ஆட்டிடியூட், பிஹேவியர், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வு, நமக்கு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய கர்ம கணக்கினுடைய ஆதாரத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எதனுடைய ஆதாரத்துல இருக்கு? இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் எனக்குள்ள வாங்கிக்கிட்டேன், எனக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடைச்சது, யாரு எனக்கு என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துல எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சது, என்னுடைய இதற்கு முன்னாடி இருந்த பிறவி என்ன ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன். அதை ஸ்டோர் பண்ணி அங்கேயே நான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தேன்னா இந்த பிறவியில நான் அதனுடைய ஆதாரத்துல ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆனா நான் விஸ்தாரத்துல போறதுனால அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிறவியில அது எல்லாமே வெளிப்பட்டு என்னுடைய சுபாவ சமஸ்காரமாக அது எல்லாமே வெளிப்பட்டுட்டே இருக்கு. ஸோ பாபா என்ன சொல்றாரு? இப்போ நான் விஸ்தாரத்துல இருப்பேன், இப்பவும் எனக்கு பல விஷயங்கள் இந்த உலகத்துல அனுபவமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நான் மறுபடியும் உள்வாங்கி மறுபடியும் வெளிப்படுத்தினேன்னா மறுபடியும் நான் விஸ்தாரத்திலேருந்து உள்ள வந்து மறுபடியும் விஸ்தாரத்துக்குள்ளேயே போயிடுவேன். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உள்வாங்கி நம்முடையதாக சுபாவமாக ஆக்கிக்க கூடாது. உண்மையில நான் யாரோ அந்த நிலையிலேயே சதா இருக்கணும். சூழ்நிலை சார்ந்தோ சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரத்தை சார்ந்தோ என்னுடைய நிலை என்பது மாறக்கூடாது அப்படின்றதுல மிக கவனமாக இருக்கணும். ஆகவே இப்போது எத்தகைய முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும்? அதாவது விஸ்தாரத்தை சுருக்கி விதையினுடைய நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். விதை ஆத்மாவான நான் அமைதியானவன், அன்பு நிறைஞ்சவன், மகிழ்ச்சியானவன், சக்தி வாய்ந்தவன். இதுதான் என்னுடைய நிலை. விஸ்தாரத்துல என்ன இருக்கோ அதை உள்ள வாங்கி மறுபடியும் நான் விஸ்தாரத்துக்குள்ள போகக்கூடாது. விஸ்தாரத்துல நான் எதை கொடுக்கணும்னா நான் எதுவோ அதை தான் கொடுக்கணும், அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். விஸ்தாரத்தை சுருக்கி விதை ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே இதனை சோதனை செய்யுங்கள். விரிவாக செல்வது மிக எளிது, அவ்வாறே விஸ்தாரத்தை சுருக்குவதும் எளிதாக உள்ளதா? இக்காலத்தில் விஞ்ஞானிகள் விஸ்தாரத்தை சுருக்குவது முயற்சி செய்து வருகின்றனர். அமைதியா இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்மால மற்றவங்களுக்கு சொல்வது மிக சுலபம். சூழ்நிலை இப்படி இருக்கு, இதுல நாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வார்த்தைகள் மூலமாக சொல்வது சுலபம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு நாம திங்க் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அதனால பாபா என்ன சொல்றாரு? நமக்கு அது மிக எளிதாக இருக்கணும். எப்படி வார்த்தைகள்ல மற்றவங்களுக்கு சொல்வது மிக எளிதாக இருக்கும், அது போல அதை அனுபவம் செய்வது என்பதும் நம்மிடம் மிக எளிதாக இருக்கணும். இந்த காலத்தில் விஞ்ஞானிகள் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். உங்களிடத்தில் உள்ள அமைதி சக்தியை விஞ்ஞான சக்தி உடையவர்கள் காப்பி அடித்து வருகிறார்கள். அமைதி சக்தி அடங்கிய சக்தி சேனை செய்து வரும் முயற்சியை போலவே விஞ்ஞானி உடையவர்களும் முயற்சி செய்து வருகின்றார்கள். அமைதி சக்தி நிறைந்த சக்தி சேனையினர் முதலில் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கிய பிறகு விஞ்ஞானிகள் அதையே தங்களுக்கு ஏற்ற உருவில் உருவாக்குகின்றனர். எப்படி ரிசர்ச் எல்லாம் முதல்ல சூக்ஷ்மமா நடக்கும், அதுக்கப்புறம் தான் வெளியில போகும். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதை நாம சூக்ஷ்மமாக வெளியில உலகம் உருவாக்குவதற்கு முன்னால நமக்குள்ளே இருக்கக்கூடிய உலகம் என்பது எப்படி இருக்கணும், நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த உலகம் என்பது அமைதியா இருக்கணும், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த உலகத்தை, அப்படிப்பட்ட உலகத்தை நாம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த உலகத்தை எனக்குள்ள நான் உருவாக்கிட்டேன்னா, அதை உருவாக்கி டெஸ்ட் பண்ணேன்னா எந்தெந்த எண்ணத்தை உருவாக்குனா என்னுடைய மனம் அமைதி அடையும், எந்தெந்த தீர்மானங்கள் என்னுடைய மனதை நிலையாக இருக்க செய்யும், அதை நான் சோதனை செஞ்சுட்டேன்னா ஸோ அது முழுமையடையும் பொழுது அது வெளியில வரும். அதையே தங்களுக்கு ஏற்ற உருவில் உருவாக்குகின்றார்கள். இது அங்கு சுத்திகரிக்கப்பட்டு வருவதை போன்றே விஞ்ஞானமும் சுத்திகரம் ஆகி வருகின்றது. இன்னும் ரிஃபைன் ஆயிட்டே வருது எல்லாமே. ஸோ
நம்மளோட ஏதோ அந்த மாதிரி எப்படி நாம அதை பண்றோமோ அதே தான் பாபா என்ன சொல்றாரு, விஞ்ஞானிகளும் ரிசர்ச் பண்ணி அதையே அவங்களும் செய்யறாங்க. அவர்கள் சாதிக்க முடியாது என்று கருதியவற்றையும் இப்போது சாதித்து வருகின்றார்கள். பறக்கிறது முடியவே முடியாது ஒரு சமயத்துல, இப்ப பறக்க முடியும் விமானத்துல. கடலுக்கு அடியில போறது பாசிபிள் இல்லை, இப்ப போக முடியும். ஸோ அப்படி எதெல்லாம் முடியாதுன்னு இந்த உலகம் நினைக்கோ அது எல்லாத்தையுமே முடியும் அப்படின்னு அவங்க இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க. தன்னுடைய முதல்ல ரிசர்ச் பண்றாங்க, அதுக்கப்புறமா அதை வெளிப்படுத்துறாங்க, அதுக்கப்புறமா அதை ரிஃபைன் பண்ணிட்டே போறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்முடைய நிலையில இந்த உலகம் எது முடியவே முடியாதுன்னு சொல்லுதோ அவை அனைத்தையும் முதல்ல நமக்குள்ள உருவாக்கி காட்டுறோம். அதுக்கப்புறமா வெளிப்புறத்துல இது பாசிபிள், எது முடியவே முடியாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்களோ, இந்த உலகமே நினைக்குதோ அது முடியும் என்பதை நாம காமிக்கிறோம். அவ்வாறே அசாத்தியமானவை இப்பொழுது சாத்தியமானவையாகவும் எளிதானவையாகவும் மாறி வருகின்றன. இப்போது உங்களை மற்ற அனைவருக்கும் அருகாமையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே விலைக்கு போடுறாங்க. ரிஜெக்ஷன், மற்றவருடைய கருத்தை நாம ஏற்றுக்கல, கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட வரணும், நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. அப்போ நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா அவங்க எதை தேடுறாங்க, அவங்க எதை விரும்புறாங்க, எதுக்கு எதிர்பார்க்கிறாங்க, அது நம்மிடம் இருந்து கிடைக்கும் பொழுது அவங்க நம்ம பக்கத்துல வருவாங்க. இதனையே சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமையில் இருக்கும் நிலை என்கிறோம். ஸோ பாபா என்ன சொல்றாரு, இப்போது உங்களை மற்ற அனைவருக்கும் அருகாமையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும். ஒலிக்குள் வருவது எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதானதாக ஒலிக்கு அப்பால் செல்வதும் இருக்க வேண்டும். வார்த்தைகள் மூலமாக நாம எல்லாத்தையும் எல்லா உணர்வுகளையும் காட்டி மற்றவர்களை நாம பக்கத்துல எடுக்கிற மாதிரி, வார்த்தைகள் இல்லாமல் ஒலிக்கு அப்பால் சென்று நம்முடைய மனதில் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் அதிர்வலைகள் மூலமாக அந்த வைப்ரேஷன் மூலமா அவங்க நம்ம பக்கத்துல வரணும். அப்பதான் நாம ஒரு சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்திதி என்கிறோம். கோவில்ல இருக்கக்கூடிய சிலை பேசல, பார்க்கல. அந்த கோவில்ல இருக்கிற சிலை எப்படி எல்லாரையும் தன் பக்கம் கவருது, என்ன ஒரு விஷயம் தன் பக்கத்துல கவருது, பேசுதா இல்ல பாடுதா இல்ல புகழுதா, என்ன பண்ணுது, ஒண்ணுமே பண்ணல, ஆனா வைப்ரேஷன். எந்த ஆத்மா மிகவும் தெய்வீகமாக ஒரு சமயத்துல தேவதையாக இருந்ததோ அந்த ஆத்மாவினுடைய ஒரு சிலைக்கு கூட அந்த சக்தி இருக்கு மற்றவர்களை தன் பக்கம் கவருவதற்காக. ஸோ அந்த மாதிரி நாம நம்முடைய வைப்ரேஷன் மூலமாக எல்லாரையும் நாம கவரணும். இந்த குழுவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உள்ளது. இந்த சிறப்பின் காரணமாகவே இந்த உலகின் சிறப்பான ஆத்மாக்களாகிவிட்டீர்கள். நீங்கள் எப்படி இருப்பினும் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் தான். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள், இப்போது சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆக வேண்டும். நம்ம ஸ்பெஷல் சோல்ஸ். என்ன பாபா நம்மள சூஸ் பண்ணிட்டாரு. சூஸ் பண்ணது எதுக்காக, நம்ம மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. இப்போ நாம சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆகணும். இவ்வாறு சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவதற்காக இந்த பட்டியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மற்ற எந்த குழுவிலும் காணப்படாத ஒரு விசேஷம் இந்த குழுவில் உள்ளது. அது என்ன விசேஷம்? உங்களுடைய விசேஷம் என்பது என்ன தெரியுமா? இந்த குழுவில் உள்ள அனைவரின் முயற்சியும் ஒன்று போல இருக்கும். சிறப்பை பாப்தாதா காண்கிறார். எல்லாருமே ஒரே மாதிரியான எண்ணத்தை உருவாக்கி ஒரே மாதிரியான விசேஷத்தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது, அதாவது அங்கே கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் எல்லாமே எல்லாருமே ஒரே விஷயத்திற்காக எல்லோருடைய கருத்தும் ஒன்றுபட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதுவும் ஒரு விசேஷம். உங்களுடைய விசேஷம் என்ன என்று தெரியுமா? இந்த குழுவில் உள்ள அனைவரும் முயற்சியும் ஒன்று போல இருக்கும். சிறப்பை பாப்தாதா என்கின்றார். ஏதாவது ஒன்றை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான உற்சாகம் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. இதனால் தான் வருங்காலத்தில் தேவதை ஆகின்றவர்களின் குழு, பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்பவர்களின் குழு என்ற பெயரை இந்த குழுவிற்கு பாப்தாதா தருகின்றார். இந்த குழு உலகத்திற்கு தமது ஆதிஸ்வரூபத்தை காட்ட வல்ல குழுவாகும். இந்த சேனை யுத்த மைதானத்தில் உள்ளது. நீங்கள் அனைவரும் முதுகு எலும்பு ஆகின்றீர்கள். ஆகவே இவர்கள் தான் பாப்தாதாவின் கடமையை சாட்சாத்காரம் செய்யும் கரங்களாவார்.
இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய கரங்களாக இருக்காங்க. கரங்களில் எத்தகைய ஆபரணங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? யுத்த மைதானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய கரங்கள், 2 கரங்கள்ல என்ன இருக்கும்? ஒரு கரத்துல வாள் இருக்கும், இன்னொரு கரத்துல என்ன இருக்கும்? தற்காப்புக்கான கேடயம் இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஆபரணங்கள். பாப்தாதாவின் கரங்கள் ஆபரணங்களை தரித்துள்ளன. இவ்வாறு ஆபரணங்களை கொண்டுள்ள கரம்தானா நான் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். யுத்த மைதானத்தில் இருக்கும் பொழுது எத்தகைய அலங்காரங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? ஆகவே ஆபரணங்களை தாங்கியுள்ள கரங்கள் நீங்கள். ஆபரணங்களை தாங்கி வரும் சக்திகள் பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். சக்திகளுடைய கரங்கள் 8 கரம் இருக்குன்னா 8 கரத்துல என்ன இருக்கு? ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். ஏன்னா 8 கரமும் ஒன்றாக வேலை பண்ணணும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 8 சக்தியும் ஒன்றாக ஒரே சமயத்துல வேலை பண்ணணும். சக்திகளின் கரங்கள் ஒரு பொழுதும் வெறுமையாக காட்டப்படுவதில்லை. நிரந்தரமாக இந்த ஆபரணங்கள் உடன் கொண்டிருந்தால் தான் நீங்கள் அரைக்கூவல் விட முடியும். ஆகவே பாப்தாதா இன்று எதை பார்த்து வருகின்றார்? ஆபரணங்கள் மற்றும் ஒவ்வொரு கரத்தின் வேகத்தையும் பார்க்கின்றார். இந்த பட்டியில் இந்த குழு என்ன செய்ய வேண்டும்? சக்திகளின் முக்கிய விசேஷம் என்ன? அச்சமின்றி இருப்பதற்கும் ஒரே வினாடியில் விஸ்தாரத்தை சுருக்கி சக்தி அடைவதற்கும் இக்குழு யுக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சக்தியையும் எது மேல காமிக்கிறாங்க? சிங்கத்து மேல, இல்ல புலி மேல, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அது பயமற்ற நிலை, அச்சமில்லாத ஒரு நிலை. எல்லா அலங்காரத்தையும் எல்லா ஆயுதங்களையும் தரித்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் சக்தியை காமிக்கிறாங்க. ஒற்றுமை, ஸ்திரத்தன்மை. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குழு அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருடைய ஒற்றுமை, எல்லோரிடமும் ஒத்து போகக்கூடிய அந்த ஒற்றுமை. ஒற்றுமைக்கு பாபா இன்னொரு விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு சிறிய விரல் தான் கொடுப்பாங்க, அந்த மலையை தூக்கி இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து தூக்கக்கூடிய கோவர்த்தன மலையாக இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரு விரலை கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய கோஆபரேஷனும் இருக்கு. அதே மாதிரி அங்கே ஒற்றுமையும் இருக்கும். ஸ்திரத்தன்மை, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த இடத்துல எந்த குழப்பமும் இல்லை. யாருடைய மனதிலும் மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய நிலை இல்லாத ஒரு நிலை இருக்கு. எவ்வாறு பல வகைப்பட்ட சமஸ்காரங்களை ஒரே ஒரு பரிசுத்தமான சமஸ்காரமாக மாற்றுவது என்பதையும் இந்த பட்டியில் நீங்கள் அறிய வேண்டும். எந்த ஒன்றிலும் குறைவான நேரத்தையே செலவழிக்க வேண்டும், குறைவாகவே பேச வேண்டும், அத்துடன் அதிகமான வெற்றியும் இருக்க வேண்டும். இதற்கான வழியையும் நீங்கள் கற்க வேண்டும். ஒன்றை செவிமடுத்து அதன் ஸ்வரூபம் ஆக வேண்டும். பாபா என்ன சொல்றாரு அதை கேட்கிறோம். கேட்ட உடனேயே அதனுடைய ஸ்வரூபமாக ஆயிடணும். மிக அதிகமாக செவிமடுத்து மிக குறைவாக அதன் சொரூபமாக ஆவது என்பது சரியல்ல. நீங்கள் செவிமடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அதன் சொரூபம் ஆக வேண்டும். இப்போது பேசும் மூர்த்தியாக ஆகாமல் காட்சியினுடைய மூர்த்தியாக வேண்டும். உங்களை காணும் எந்த ஒருவரும் உங்களை சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம பரிஸ்தாவாக காண வேண்டும். சூக்ஷ்ம பரிஸ்தாவுக்கு என்ன இருக்கும்? முதல்ல அவர்களுடைய தலையில கிரீடம் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா ஃபரிஸ்தாக்கும் 2 ரெக்கை என்பது இருக்கும். ரெக்கையினுடைய அர்த்தம் என்ன? உலகத்திலிருந்து, தேகத்திலிருந்து விடுபட்ட நிலை. மனம், புத்தி அப்படின்ற 2மே ரெக்கையாக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய லேசான நிலை என்பதுதான் பரிஸ்தாவினுடைய நிலை. ஸோ அந்த ஒரு ஸ்வரூபத்தை எல்லாரும் பார்க்கணும். சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம பரிஸ்தாவாக காண வேண்டும். உங்களுக்கு புத்தி கூர்மை உள்ளது. ஆகவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது ஞானத்தின் சாரத்திற்குள் இருக்க வேண்டும். சாராம்சத்தில் உங்களுடைய புத்தியை செலுத்த வேண்டும். இப்போது நீங்கள் பாப்தாதாவின் நம்பிக்கையை நடைமுறையில் பூர்த்தி செய்து காட்ட வேண்டும். சாரம் என்பது என்ன? உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஞானத்தின் முக்கியமான கருத்துகளே சாரமாகும். ஞானத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆத்மா, பரமாத்மா, இந்த 2 தான். நான் யாரு, என்னுடைய தந்தை யார்.
நீங்கள் பாப் தாதாவின் நம்பிக்கையை நடைமுறையில் பூர்த்தி செய்து காட்ட வேண்டும். சாரம் என்பது என்ன உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஞானத்தின் முக்கியமான கருத்துக்களே சாரமாகும். நீங்கள் இந்த அத்தியாவசியமான முக்கியமான கருத்துக்களை தாரணை செய்தால் உங்களுடைய சகல தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். இப்போது ஏதாவது ஓரிரண்டு தேவைகளை பூர்த்தியாகாமல் உள்ளன. ஆனால் இந்த தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்து கொள்ள மேற்கூறிய இரு முக்கியமான கருத்துக்களை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். என்ன கருத்து? ஒற்றுமை மற்றும் ஸ்திர நிலை, ஸ்திரமாக இருக்கக்கூடிய நிலை. இந்த இரண்டுமே நாம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எதை கேட்கிறோமோ அதனுடைய காட்சியாக நாம மாறணும். அதாவது சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவாக நீங்கள் விளங்க வேண்டும். சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள ஃபரிஸ்தாவாக நீங்கள் விளங்க நீங்கள் ஒரு சொல்லை தாரணை செய்தால் போதும். நாம ஃபரிஸ்தாவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அது என்ன பாபா சொல்றது? அது என்ன சொல்? லைட். லைட் அப்படின்றதுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கு. லேசான நிலை, அதுக்கப்புறமா ஒளி. லைட் என்பதன் பொருள் ஒன்று ஜோதி, இரண்டு சரளத்தன்மை. ஆக ஜோதி மற்றும் சரளத்தன்மை. எல்லா இடத்துல ஈஸினஸ், எல்லார்கிட்டையும் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, மற்றவங்களுக்கும் ஒரு ஈஸியான ஃபீலிங் தான் நாம கொடுப்பது. ஜோதியினுடைய நிலை என்ன? மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது. லைட் எப்பவுமே என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தா ஜோதி ஸ்வரூபம் மற்றும் தீவிரமாக இருந்து வரும் அக்னி. மறுபுறம் சரளத்தன்மை. ஒரு புறம் ஜோதி அப்படின்றது சின்னதா, பெருசாச்சுன்னா அக்னி ஆயிடும். ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் சரளத்தன்மை, குளிர்ச்சி தன்மை, ஈஸியாக இருக்கக்கூடிய நிலை மற்றும் சூக்ஷ்மமாக. லைட் என்கின்ற ஒரு சொல் இரண்டையும் குறிக்கிறது. உங்களுடைய கடமை இதில் அடங்கி விடுகிறது. உங்களுடைய கடமை என்ன? லைட் ஹவுஸ் ஆவது. பாபா சொல்ற அப்போ நாம ஒளியாக இருக்கோம், மற்றவங்களுக்கு வழிகாட்டுறோம். அதே சமயத்துல எவ்வளவுக்கு உயர்ந்த நிலையில இருக்கும், அதாவது கீழே இருக்கக்கூடிய லைட்டு கொஞ்சமா வெளிச்சத்தை காமிக்கும். லைட் ஹவுஸ் அப்படின்றது மிக உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒளி. அந்த ஒளி பல்வேறு மைல்களுக்கு அப்பாற்பட்ட இதையும் காமிக்கும், மற்றவர்களுக்கு வழிகாட்டும். ஸோ நாம வெறும் லைட்டா மட்டும் இல்லை, லைட் ஹவுஸா இருக்கும், மிக உயரத்துல இருக்கும். அப்போ இந்த இரண்டுலையுமே என்ன ஆயிடுதுன்னா, லைட் ஹவுஸ் ஆவது, லைட் என்பதில் உங்களுடைய ஸ்வரூபமும் அடங்கி விடுகிறது. உயர்ந்த நிலையில நம்முடைய கடமையும். நம்முடைய ஸ்வரூபம் லேசாக இருப்பது, உயர்வாக இருப்பது. அதுக்கப்புறமா மிக உயர்வாக இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும். அதுல நம்முடைய கடமையும் அடங்கிடுச்சு. முதலில் உங்களுடைய ஸ்வரூபமான பிந்து, அதாவது திலகம், பிறகு வருங்காலத்தின் ராஜ திலகம். இந்த இரண்டையும் உங்களுக்கு நினைவூட்ட திலகம் அணிவிக்கப்படுகிறது. இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு போதை ஏற்பட வேண்டும். நீங்கள் சதா காலத்திற்கும் போதையுடன் இருந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த சின்னங்கள் அளிக்கப்படுகின்றன. மேஜிக் நிபுணர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு பெரிய பொருளை மிக நிறைய உங்களை விடுக்கின்றார்கள். உண்மையில் அது மிக பெரிய வேலைதான். அது ஒரு மேஜிக். அவ்வாறே நீங்களும் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு கற்க வேண்டும். நீங்கள் விஸ்தாரத்தில் செல்லும் பொழுது அதை அங்கேயே அப்போதே சுருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஃபுல் ஸ்டாப். நீங்கள் விஸ்தாரத்தில் சொல்லும் பொழுது அதை அங்கேயே அப்போதே சுருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் காணும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இவை அனைத்தையும் சுருக்க முடிகிறதா என்று சோதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பாப் சம்மான் ஆக முடியும். இத்தகைய மேஜிக்கை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். நல்லது. பாப் தாதா டீச்சர்களை சந்திக்கும் பொழுது திலகம் ஏன் இடப்படுகிறது? நெற்றியில் திலகம் இடப்படுவதை போன்று பிந்துவினுடைய ஸ்வரூபம் ஆவதும் ஒரு திலகம் தான். நான் யார் அப்படின்ற எண்ணம் தான் என்னுடைய நெற்றியில இருக்கணும். இது நிரந்தரமாக இடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக வருங்காலத்தின் ராஜ திலகமும் ஒரு திலகம் தான். இந்த இரண்டும் உங்களுடைய உணர்வில் இருக்க வேண்டும்.
எண்ணமாக மட்டும் இல்லை, நான் ஆத்மா அப்படின்ற எண்ணமாக மட்டும் இல்லை, அது என்னுடைய உணர்வாக இருக்கும். நான் ஆத்மா அமைதியானவன், அது எண்ணம். அமைதியாகவே இருந்தேன்னா உணர்வு. நான் ஆத்மா அன்பானவன் அப்படின்னா எண்ணம். அன்பாக இருந்தேன்னா உணர்வு. நான் மகிழ்ச்சியானவன், சதா மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவன் அப்படின்றது ஒரு எண்ணம் தான். சதா மகிழ்ச்சியாக இருந்தேன்னா அது உணர்வு. ஸோ பாபா என்ன சொல்றாரு, வெறும் எண்ணமாக இருக்கக்கூடாது, அது என்னுடைய உணர்வாக. உணர்வாகனா அதை முடிவு பண்ணி அதை என்னுடைய உணர்வாக மாற்றி அதை என்னுடைய சுபாவ சமஸ்காரமாக வெளிப்படுத்தணும். சுபாவ சமஸ்காரம் என்பது என்னன்னா, எல்லா சமயத்திலும் என்னால அப்படி இருக்க முடியும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னால அமைதியா இருக்க முடியும், அது என்னுடைய சுபாவம். யார் எப்படி இருந்தாலும் நான் அன்பா இருப்பேன், அது என்னுடைய சுபாவம். சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும், அது என்னுடைய சுபாவம். அப்படி ஆகும் பொழுதுதான் நம்முடைய நெற்றியினுடைய திலகம் என்பது நிரந்தரமாக சதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவ்வாறே இந்த திலகமும் பிந்துதான். மூட்டை கட்டி சுருக்க உங்களுக்கு தெரியுமா? மூட்டை கட்டி சுருக்குவது வெறும் மேஜிக். ஸோ பாபா என்ன சொல்றாரு, எல்லா விஷயங்களும் நிறைய இருக்கு, கேட்குறோம், பார்க்குறோம், விஸ்தாரத்துல போடுறோம், ஆனா எல்லாத்தையுமே நம்முடைய மனசுக்குள்ள வரும்போது ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்னா என்ன அர்த்தம்னா, மனதுக்குள்ள வந்துடுச்சு, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆனா அதனுடைய பாதிப்பு என்னுடைய உணர்வாக ஆகக்கூடாது. அமைதியா இருந்தேன்னா பார்த்தது கேட்டது சுத்தி நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் மூலமா அமைதியான நிலையிலிருந்து நான் அமைதியற்ற நிலைக்கு வந்துடக்கூடாது. மற்றவங்கள சுபாவ சமஸ்காரத்தினுடைய தாக்கத்துல அன்பான சொரூபத்திலேருந்து நானும் கோபப்படக்கூடாது, இரிட்டேஷன் ஆயிடக்கூடாது. சூழ்நிலை சார்ந்து நான் சந்தோஷத்தினுடைய நிலையிலேருந்து கீழே வந்துடக்கூடாது. பார்த்தது கேட்டது எல்லாத்துலேயும் நம்முடைய மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டு அதை வச்சு மற்றவங்களை நான் பார்க்கறது, மற்றவங்க கிட்ட நான் பேசுறது, மற்றவங்க கிட்ட நான் நடந்துக்கிற விதம் எல்லாமே மாறிவிடக்கூடாது. அப்போ நான் விஸ்தாரத்துல இருக்கேன், ஃபுல் ஸ்டாப் இல்லை. மனசுக்குள்ள வந்துட்டு கேட்டேன், பார்த்தேன், எல்லாத்தையுமே அனுபவம் பண்ண ஃபுல் ஸ்டாப். அது என்னுடைய பார்வையில வார்த்தையில வெளியில வரக்கூடாது. சிலவற்றை மூட்டை கட்டுகின்றார்கள், சிலவற்றை சுருக்குகின்றார்கள், மிகப்பெரிய ஒன்றை மிக சிறிய ஒரு பேழையில் அடக்கி காட்டுகின்றார்கள். நீங்கள் இந்த மேஜிக்கை கற்க வேண்டும், இதை பயிற்சி செய்ய வேண்டும். விஸ்தாரத்தில் செல்லும் போது அதை அப்போதே சுருக்க வேண்டும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் காணும் போது நீங்கள் உடனடியாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். மனசுல என்ன பண்ணுது, மனசுல அது போய் தங்குது, ஃபீலிங்கை உருவாக்குதுன்னா அங்கேயே ஃபுல் ஸ்டாப். இல்லாட்டி வெளியில வந்த உடனே நாம அதை மற்றவங்க கிட்ட பேசுவோம், மற்றவங்க கிட்ட அதை காமிப்போம், அதை வெளிப்படுத்துவோம். என்னால் விஸ்தாரத்தை சுருக்க முடிகிறதா என்று சோதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பாப்சமான ஆக முடியும். ஒரு மஜிஷியன், மந்திரவாதி என்று பாபா போற்றப்படுகிறார். ஆக குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள்? சீத்தள ஸ்வரூபம். சீத்தள ஸ்வரூபம்னா குளிர்ச்சி மற்றும் ஒளியுடைய ஸ்வரூபம். இந்த இரண்டிலும் நீங்கள் ஸ்வரூபமாக நிலைத்திருக்க இயலுகிறதா? ஒரு கணம் லேசான சீத்தள ஸ்வரூபம், மறுகணம் ஒளியினுடைய ஸ்வரூபம். சீத்தள ஸ்வரூபம் என்ன? குளிர்ச்சியான தண்ணீர், இல்ல குளிர்ந்த நீர், குளிர்ந்த நிலை. ஐஸ் எப்படி இருக்கு? ஸ்டேபிளா இருக்கு. கொதிக்கிற தண்ணி எப்படி இருக்கும்? மேல கீழே மேல கீழே போகும். ஸோ நம்முடைய நிலை என்ன? மேலும் கீழுமாக ஆகக்கூடாது. சதா குளிர்ந்த தன்மை, சதா அமைதியான நிலை, அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஒரு கணம் சீத்தள ஸ்வரூபம், மறுகணம் ஒளி ஸ்வரூபம். இந்த இரண்டிலும் நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பது என்பதை அறியும் போது இதை அறியும் பொழுது நீங்கள் ஒரு நிலையான நிலையில் இருக்க முடியும். இவை இரண்டுமே சரிசமமாக விளங்க வேண்டும் என்பதே உங்களுடைய இப்போதைய முயற்சி. மலர் ஏன் வழங்கப்படுகிறது? நீங்கள் எண்ணற்ற பிறவிகளாக பூஜித்து வந்ததின் பிரதிபலனாக பாப்தாதா இந்த ஒரு பிறவியில் உங்களுக்கு மலரை வழங்குகின்றார். பற்றற்று இருப்பவர் மிகவும் நேசிக்கப்படுகின்றார். மற்றவர்கள் அனைவரும் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால்
ஓகே சிஸ்டர். ஓகே. ஸோ பாபா சொல்றாரு, எல்லாரும் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா, எல்லோருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கணும். பற்றற்ற நிலை தான் அதுதான் பற்றற்ற நிலை. பற்றான நிலை, பற்று இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, என்னுடைய கருத்து, நான் நினைக்கிறதுல பற்று இருக்கும். நான் நினைச்ச மாதிரியே மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது பற்று. அப்படி அந்த பற்றற்ற நிலையில இருக்கும் பொழுது நம்மால மற்றவர்களை நம் பக்கம் ஈர்க்க முடியும். இவ்வாறு பற்றற்றும் அன்புடமும் விளங்குபவர் பாப்தாதாவின் உதவியையும் அடைகின்றார். நீங்கள் பற்றற்றும் மற்றவர்களின் மீது அன்புடனும் தொடர்ந்து இருந்து வர வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவாவது உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால் பற்றற்ற சமஸ்காரம் உங்களிடம் இல்லை என்று பொருள். நீங்கள் மிகுதியாக பற்றற்றவராக உங்களை உணரும் பொழுது மற்றவர்களும் உங்கள் மீது அதிக அளவு அன்பு செலுத்துவார்கள். நீங்கள் மற்றவர்களின் அன்பை அடைய முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. பற்றற்றவராக இருந்தால் போதும். பற்றற்று இருப்பதனால் மற்றவர்களின் அன்பு பரிசாகிறது. இந்த பரிசு இக்காலத்திற்கே ஆனதாகும். அனைவரும் பாபாவின் மீது அன்பு செலுத்துவதை போன்றே உங்களின் சகல ஆத்மாக்களும், உலகத்தில் உள்ள சகல ஆத்மாக்களும் குழந்தைகளான உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். இதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. பற்றற்று இருப்பது இந்த உலகில் ஒப்பற்றவராக விளங்குவதற்காகவும் இந்த உலகே உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காகவும் இந்த திலகம் வழங்கப்படுகிறது. இந்த குழு மலர்ச்சியுடனும் இருக்கிறது. இந்த மலர்ச்சியுடன் எதனை சேர்க்க வேண்டும்? வசீகர மூர்த்தியாக நீங்கள் மாறுவதற்கு என்ன வழி? நாம மற்றவங்களுக்கு நம் பக்கம் கவரணும், நாம் வசீகர மூர்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி? அப்பால் இருந்தால் நீங்கள் வசீகர மூர்த்தி ஆவீர்கள். வசீகர மூர்த்தியாக நீங்கள் மாறுவதற்கு என்ன வழி? உங்களுடைய புத்தி எதனாலும் வசீகரிக்கப்படாமல் அப்பால் இருந்தால் நீங்கள் வசீகர மூர்த்தி ஆவீர்கள். நாம எல்லாத்துலயும் கவரப்பட்டோம் அப்படின்னா நம்மை நோக்கி யாரும் கவரப்பட மாட்டார். ஸோ நாம டிட்டாச்சா இருந்தோம்னா எல்லாருமே நம்மால வசீகரிக்கப்படுவார்கள். உங்களுடைய புத்தி ஏதாவது ஒன்றினால் வசீகரிக்கப்பட்டால் நீங்கள் பிறரை வசீகரிக்க முடியாது. வசீகரிக்கப்படுறது அப்படின்னா நமக்கு இது வேணும், இது கிடைக்கணும், இதுல நம்முடைய புத்தி போய் மாட்டிடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு என்ன தேவை, அதுல நம்முடைய புத்தி என்பது போகாது. நம்முடைய கருத்து மேல நமக்கு ஒரு வசீகரம் இருந்தது, நம்ம கருத்து மேல நமக்கு ஒரு பிடிமானம் இருந்தது, நம்முடைய கருத்து தான் சரி அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்தோம்னா நம்மால மற்றவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வசீகர மூர்த்தி ஆகிறவர் சூக்ஷ்ம பரிஸ்தா ஆகின்றார். சூக்ஷ்மமாக இருப்பினும் பாபா வசீகர மூர்த்தியாக திகழ்கின்றார். எந்த அளவு நீங்கள் சூக்ஷ்மமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் வசீகரிக்க இயலும். எவ்வளவுக்கு நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது, நாம என்ன நினைக்கிறோன்றத சொல்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விஸ்தாரத்துல போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் வசீகரிக்கப்பட மாட்டோம். மனிதர்கள் இந்த பூமிக்கு அப்பால் விண்வெளியில் செல்லும் பொழுது இந்த உலகின் புவி ஈர்ப்பிற்கு அப்பால் செல்கின்றார்கள். ஆகவே இந்த உலகில் பழைய உலகத்தின் ஈர்ப்புக்கு அப்பால் நீங்கள் செல்லும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் வசீகர மூர்த்தி ஆகின்றீர்கள். நாம என்ன பார்க்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோம், நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய, நம்ம உறவுல இருக்கிறவங்களுடைய, நம்முடைய தொடர்புல இருக்கிறவங்களுடைய விஷயங்கள்ல நாம கிரகிக்கிறோம். நம்ம எதை பார்க்கிறோம்? தேகத்தை பார்க்கிறோம், தேக சம்பந்தப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம், அவங்களுடைய சுபாவ சமஸ்காரத்தை பார்க்கிறோம். அது இந்த பிறவி, இந்த சமயத்துல, இந்த உலகத்துல, இந்த பிறவியில இப்ப செய்யக்கூடிய பாகத்துல இருக்கக்கூடிய விஷயம். இதை வச்சுதான் நம்ம மற்றவங்களை பார்க்கிறோம், இதை வச்சுதான் நம்ம மற்றவங்களை நாம எடை போடுறோம், ஜட்ஜ் பண்றோம், இதை வச்சுதான் அவங்க கிட்ட நம்ம பழகுறோம், அவங்க கிட்ட நம்ம செயல்படுகிறோம். அப்படின்றப்போ அது நம்மை இந்த உலகத்தினுடைய புவி ஈர்ப்பு மாதிரி, இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புக்கு நாம கட்டுப்பட்டிருக்கோம். நான் யாரை பார்த்தாலும் அவங்க சுபாவ சமஸ்காரம் எப்படி இருந்தாலும்
அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க இந்த பிறவியில தேகத்துல இல்ல தேக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுடைய ஆதாரத்துல அவங்க கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அதனுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் இல்லாமல் நான் அதுல இருந்து அப்பாற்பட்டு அவங்களையும் ஒரு ஆத்மா, அவங்களும் ஒரு அமைதியானவன், சக்தி வாய்ந்தவன், பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்னு நாம பார்த்தோம்னா நாம இந்த புவி ஈர்ப்பு, அதாவது இந்த உலகத்துல இந்த சமயத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ஈர்ப்புக்கு அப்பாற்பட்டு நாம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் நம்மால ஒரு வசீகர மூர்த்தியாக ஆக முடியும். நீங்கள் சாக்காரத்தில் இருக்கும் பொழுது மற்ற அனைவரையும் சூக்ஷ்மமான ஆத்மா என்றே காண வேண்டும். நம்ம பார்க்கிறோம், பேசுறோம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் தொடர்புகள் எல்லாருமே இருந்தாலும் நான் யார்கிட்ட பேசுறேன், யார பாக்குறேன், தேகத்தை பார்க்கல, ஆத்மாவை. யார்கிட்ட பேசுறேன், அமைதியான ஆத்மா கிட்ட பேசுறேன், இனிமையான ஆத்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ற ஒரு உணர்வு என்பது நம்ம கிட்ட இருக்கணும். சேவையின் மூலமாக நீங்கள் மிகுதியான சக்தியை அடைகிறீர்கள். ஒன்று உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக அடையும் சக்தி, மற்றொன்று மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அடையும் சக்தி. நம்முடைய சுய முயற்சி நான் அமைதியாக இருப்பது. சேவை என்பது மற்றவங்க எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நான் அமைதியாக இருப்பதன் மூலம் அமைதியை கொடுப்பது. இந்த இரண்டும் நம்ம கிட்ட இருக்கணும். நீங்கள் எவ்வாறு பாபாவின் அன்பை அடைய முடியும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவிற்கு பாபாவின் காரியத்தில் சகயோகி ஆகின்றீர்களோ அந்த அளவு பாபாவின் அன்பை அடைகிறீர்கள். பாபாவுடைய வேலை, பாபாவுடைய சேவை என்ன? இந்த உலகத்தை அமைதியாக்குவது. அந்த ஒரு பாபாவினுடைய சேவையில நான் சகயோகியாக இருக்கேன். அமைதியாக இருப்பதன் மூலமாக, அமைதியினுடைய அதிர்வலைகளை நான் கொடுப்பதன் மூலமாக. தேவைக்கு அதிகமாக நீங்கள் சகயோகம் அளிக்கும் பொழுது அந்த நாளில் மிகவும் அதிகமான பாபாவின் அன்பை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். சதா சகயோகியாக விளங்கி வந்து சதா பாபாவின் அன்பை அடைந்து வாருங்கள். எவ்வாறு மரியாதையை அடைய முடியும்? நமக்கு என்ன வேணுமோ அதை நாம கொடுக்கணும். ஏன்னா அது நமக்கு பல மடங்காக திரும்பி வருது. எந்த அளவு பணிவுடன் அடக்கத்துடன் இருக்கிறீர்களோ அந்த அளவு மரியாதையையும் அடைவீர்கள். எந்த அளவு பாப் தாதாவிற்கு சமமாக மாறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பணிவுடன் இருக்க வேண்டும், பாப் தாதாவிற்கு சமமாக மாற வேண்டும். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சி இதுக்காக மட்டும்தான் இருக்கணும். பாப் தாதாவிற்கு சமமாக மாற வேண்டும். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய பணியில் மற்றும் பாப் தாதாவிற்கு சமமாக விளங்குவதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் அடையும் மரியாதையிலும் எந்த குறையும் இருக்காது. நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, ஆனா நாம நினைக்கிற மாதிரி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். நாம எவ்வளவுக்கு பாப் சமானாக ஆகிறோம், எவ்வளவுக்கு நாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறோம், அந்த அளவிற்கு நமக்கும் திரும்ப கிடைக்கும். பாப் தாதாவிற்கு சமமாக மாறுவதிலிருந்து உங்களுடைய மரியாதையின் அளவை அறியலாம். உங்கள் மூலமாக பாப் தாதாவை சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக நீங்கள் எவ்வாறு மாற வேண்டும்? எந்த ஒன்றையும் எவ்வாறு நீங்கள் ஒரு காட்சியாக செய்விக்க முடியும்? நிலை கண்ணாடியின் மூலமாக, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு கண்ணாடி மூலமா நம்ம காமிக்க முடியும். சோ நாம தான் பாப் தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி. ஆகவே நீங்கள் நிலை கண்ணாடி போன்று உங்களை மாற்றிக்கொள்ளும். சோ பாபா எப்படி இருப்பாரோ, என்ன செய்வாரோ, எப்படி பேசுவாரோ அப்படி நம்மளை மாற்றிக்கணும். நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து கொண்டால்தான் நீங்கள் நிலை கண்ணாடியாக மாற முடியும். முழுமையான சமர்ப்பணம் என்பது மிகவும் சிரேஷ்டமான நிலை கண்ணாடி. இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சாட்சாத்காரம் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஓரளவே சமர்ப்பணம் செய்து கொண்டால் அந்த அளவு உங்களுடைய இந்த நிலை கண்ணாடியும் விளங்கும். தெளிவா எதுவும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா நாம அவ்வளவுதான் மாறி இருக்கோம். சம்பூர்ண சமர்ப்பணம் என்றால் நான் என்ற உங்களுடைய உணர்வையே அர்ப்பணம் செய்வதாகும். உங்களை நீங்கள் எவ்வாறு கருத வேண்டும்? குமாரிகளின் முக்கியமான கடமையாவது அவர்களின் சொற்களின் மூலமாக மட்டுமல்லாது தங்களின் முகத்தின் மூலமாகவும் பாப் தாதாவை சாட்சாத்காரம் செய்விப்பதாகும். சாகார பாபாவிடம் காணப்பட்ட சிறப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். இது ஒரு விசேஷமான குழு. நீங்கள் அர்ஜுனன் போன்று அனைத்திலும் முன்னிலையில் நின்று அல்லாவிற்கு சமமாக மாற வேண்டும். அர்ஜுனன் அப்படின்னா முன்னால நிற்பது, எதிலும் முதலாக இருப்பது. சோ நாம
அமைதியாக இருக்கிறதுலயோ, அன்பாக இருக்கிறதுலயோ, சக்திகளை உபயோகப்படுத்துறது எல்லாத்துலயும் நான் முதல்ல பண்ணணும். மத்தவங்க பண்ணணும் அப்படின்னு நாம வெயிட் பண்ணக்கூடாது. அல்லாவிற்கு சமமாக மாற வேண்டும் என்று சாக்கார பாபா கூறி வந்தார். ஆகவே இந்த குழு அல்லாவிற்கு சமமாக மாற வேண்டும். நீங்கள் அல்லாவிற்கு சமமாக மாறி அனைவருக்கும் காட்ட வேண்டும். உங்களுடைய நெற்றியில் திலகம் பிரகாசிப்பதை போன்று இந்த உலகத்திலும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். இத்தகைய குறிக்கோளுடன் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் சேவையில் சகயோகம் அளிப்பதால் பாப்தாதாவும் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார். சகயோகம் மற்றும் அன்புடன் இப்பொழுது நீங்கள் சக்தி மிக்கவர்கள் ஆக வேண்டும். பாபா சொல்றபடி நம்ம செய்யறோம். பாபாவுடைய சகயோகியாக அமைதியாக இருக்க சொல்றாரு, அன்பாக இருக்க சொல்றாரு. அதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா சூழ்நிலை வரும் பொழுது அமைதியும் நம்முடைய மகிழ்ச்சியும் குறைஞ்சிடுது. அப்போ நமக்கு என்ன தேவை? சக்தி தேவை. சகயோகியாக மட்டும் இல்லை, சூழ்நிலை வரும்பொழுது அதையும் தாண்டி நம்முடைய நிலை இருக்கணும்னா அதற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சக்திகளையும் நாம உபயோகப்படுத்தணும். சக்தியினுடைய ஸ்வரூபமாக வேண்டும். சகல சக்திகளிலும் இந்த குழு ஒரு பிரத்யேகமான சக்தி நிறைத்திருக்க வேண்டும். எல்லா சக்திகளிலும் மிக உயர்ந்த சக்தி பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? சகிப்பு சக்தி. ஒரு குழுல நமக்கு என்ன மிக முக்கியமானது தேவை அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளக்கூடிய சக்தி என்பது மிகவும் அவசியமானது. அப்பதான் அந்த குழு குழுவாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த சக்தியில் குறை இருந்தால் சம்பூர்ண ஸ்திதியும் குறைவாகவே இருக்கும். ஆகவே இப்போது நீங்கள் இந்த சக்தியை தாரணை செய்து அதன் ஸ்வரூபமாக வேண்டும். இவ்வாறு இந்த சக்தியை தம்முள் நிறைத்திருப்பவர்கள் அச்சமில்லாதவர்களாகவும் திருப்தியுடனும் விளங்குவார்கள். சகிப்பு சக்தி இருக்கிறவங்களுடைய அடையாளத்தை பாபா சொல்றார். அச்சமில்லாதவர்களாகவும் திருப்தியுடனும் விளங்குவார்கள். திருப்தியுடன் விளங்குபவர்கள் மற்றவர்களையும் திருப்தி செய்வதுடன் தாமும் சகல தெய்வீக குணங்களாலும் நிறைந்திருப்பார்கள். சக்தி ஸ்வரூபம் ஆவதற்கு ஏற்ப உங்களுடைய பலகீனங்கள் அகன்றுவிடும். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்முடைய பலகீனங்களை அகற்ற வேண்டாம். நான் சக்தி ஸ்வரூபமாக மாறினாலே போதும். நீங்கள் வெறும் பிரம்மா குமாரி அல்ல. பிரம்மா குமாரி என்று உங்களை கருதினால் சில நேரங்களில் பலகீனம் ஏற்படும். சக்தி ஸ்வரூபம் அழிக்கும் சக்தியுடையது. சக்தி எப்பொழுதும் வெற்றி அடைபவர். சக்திகளின் கழுத்தில் சதா வெற்றி மாலை இருந்து வரும். சக்தி ஸ்வரூபம் நீங்கள் என்பதை மறந்துவிடும் பொழுது வெற்றியும் உங்களை விட்டு விலகி சென்றுவிடும். எனவே எப்போதும் உங்களை வெற்றி சொரூபம் என்றே கருதி வர வேண்டும். தந்தையை விட குழந்தைகள் மாய வித்தையில் தேர்ந்தவர்கள். ஏனென்றால் குழந்தைகள் தந்தையை தாம் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவர்கள். தந்தை தாம் விரும்பும் எதையும் செய்ய வல்லவர் என்று புகழப்படுகிறார். இதனால் இறைவனையே தாம் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவர்கள் எவர்? குழந்தைகள். சூக்ஷ்மத்தில் இருக்கும் தந்தையை சாகாரத்தில் கொண்டு வருவது ஒரு மேஜிக் என்று கூறப்படுகிறது. நிராகார பாபா தேகமற்றவர். அவரை நாம ஒரு தேகத்துல கொண்டு வந்துட்டோம். எல்லா உறவுலையும் நாம பாபாவை பார்க்க முடியுது. அது ஒரு மேஜிக் அப்படின்னு பாபா சொல்றாரு. குழந்தைகள் சூக்ஷ்மத்தில் இருக்கும் தந்தையை சாக்காரத்தில் கொண்டு வருவது ஒரு மேஜிக் என்று கூறப்படுகிறது. சூக்ஷ்ம பரிஸ்தாவாக மாறும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சூக்ஷ்மமாக உள்ளவர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஞான ஸ்வரூபம் மற்றும் நினைவு ஸ்வரூபம் ஆகிய இரண்டிலும் சரிசமமாக நீங்கள் விளங்க வேண்டும். ஞான ஸ்வரூபமாக வேண்டும். நீங்கள் விரும்பும் பொழுது நினைவு ஸ்வரூபம் ஆக வேண்டும். நீங்கள் எந்த அளவு நினைவு ஸ்வரூபம் ஆகின்றீர்களோ அந்த அளவு மற்றவர்களையும் பாபாவையும் நினைவு செய்ய இயலும். நீங்கள் நினைவு ஸ்வரூபமாகி மற்றவர்களையும் பாபாவையும் நினைவு செய்யுமாறு செய்யுங்கள். நாம நினைவு பண்றது மட்டும் இல்ல, நாம நினைவு ஸ்வரூபத்துல இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களையும் அப்படி பாபாவுடைய நினைவு செய்ய வைக்க முடியும். காலத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேனா அல்லது காலம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் காலத்திற்காக காத்து கொண்டிருக்க கூடாது. காலம் எச்சமயத்திலும் அணுகலாம். ஆகவே நீங்கள் எப்போதும் உங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். காத்திருப்பதை விலக்கி தயாராக இருங்கள். நீங்கள் தயாராகிவிட்டால் காத்திருக்க வேண்டி இருக்காது. இதைதான் எவர் ரெடி என்கின்றோம். நான் தயாரா இருக்கேன், போனா ரெடியா இருக்கேன். சேவையில் மட்டுமல்லாது முயற்சியிலும்
மற்றும் அனைத்திலும் எவரடியாக இருக்க வேண்டும். உங்களுடைய சமஸ்காரங்களை தந்தைக்கு சமமாக மாற்றுவதிலும் எவரடியாக இருக்க வேண்டும். எப்போ என்ன சூழ்நிலை வரும் தெரியாது, ஆனா நான் தந்தைக்கு சமமாக இருக்கேன். எந்த சக்தி வேணும், எந்த குணம் வேணும், அது என்கிட்ட தயார் நிலையில இருக்கு. உங்களுடைய இந்த விசேஷ அன்பானது விசேஷமானது. ஆகவே உங்களை விசேஷ ஆத்மாவாக மாற்றுவதற்காக பாபா பல விஷயங்களை எடுத்துரைத்து வருகின்றார். மரத்தில் உள்ள மலர்களும் இலைகளும் எவ்வாறு காணப்படுகின்றன? முதலில் தோன்றியவை பழையவை, ஆனால் சமீபத்தில் தோன்றியவை அழகாக உள்ளன. அவ்வாறே நீங்கள் சற்று தாமதித்து வந்திருந்த போதிலும் உங்கள் மீது மிகுதியான அன்பு செலுத்தப்படுகிறது. புதிய தளிர்கள் மிருதுவாக இருக்கின்றன. இங்கு மிருதுத்தன்மை எத்தகையது? மிருதுத்தன்மைக்கு ஏற்ப வெப்பமும் உள்ளது. வெறும் மிருதுத்தன்மை மட்டும் இருந்தால் எவராவது உங்களை பறித்து கொண்டு சென்று விடுவார்கள். மிருதவாக இருப்பதுடன் நீங்கள் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்ட வேண்டும். இந்த குழு அதிசயத்தை காட்ட வல்லது. மூத்தவர்கள் கூறும்பொழுது நீங்கள் அதிசயத்தை காட்ட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் முதியவர்கள், ஆனால் இளைஞர்கள் அல்லாவுக்கு சமமானவர்கள். உங்களுடைய செயலுக்கேற்ப உங்களுடைய பெயர் அமையும். சிரேஷ்டமணி ஆவதற்கு உங்களுடைய சகல செயல்களையும் சிரேஷ்டமானதாக மாற்ற வேண்டும். உங்களுடைய எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மை, எளிமை மற்றும் சகிப்புத்தன்மை இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். ஸோ பாபா என்ன சொல்றாரு? நம்முடைய எண்ணம், சொல், செயல், இதுல என்ன இருக்கணும்? சரளத்தன்மை, ஈஸினஸ், எந்த கான்ஃப்ளிக்டும் இருக்காது. எதுவுமே நமக்கு ஹார்ஷா இருக்கக்கூடாது. நம்முடைய அமைதியை குறைக்கிற மாதிரி நாம நினைக்க கூடாது. ஈஸினஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா எளிமையானதாக இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், எல்லாமே பாசிபிள்னு நினைக்கணும். அதுக்கப்புறமா என்னவாக இருந்தாலும் அதை உள்ளடக்கி சகிச்சுக்கணும். சகிப்புத்தன்மை என்பது இருக்கணும். இது மூன்றும் இருந்ததுன்னா நம்முடைய செயல் சிரேஷ்டமானதாக ஆயிடும், கிரேட்டானதா ஆயிடும். சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். சரளத்தன்மை இல்லாமல் சகிப்புத்தன்மை மட்டுமே இருந்தால் அது அறியாமையாகும். எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேச மாட்டோம், அவங்கள பார்க்க மாட்டோம், அவங்களோட நம்ம பழக மாட்டோம். அவங்க வந்தா நமக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். அப்படின்னா சகிப்புத்தன்மை இருக்கு, ஆனா நாம சரளத்தன்மையில இல்லை. ஸோ இரண்டுமே இருக்கணும். சரளத்தன்மையுடன் சகிப்புத்தன்மையும் இணைந்திருந்தால் அது சக்தி சொரூபமாகும். சில நேரங்களில் சகிப்புத்தன்மை மிகுதியாகவும் வேறு சில நேரங்களில் சரளத்தன்மை மிகுதியாகவும் இப்போது காணப்படுகிறது. இப்போது இந்த இரண்டும் சரிசமமாக விளங்க வேண்டும். இனிமையாகவும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். சக்திகளின் சித்திரங்களில் எந்த சிறப்பு காணப்படுகிறது? ஜுவாலை சொரூபத்திற்கு சமமாக சீதளத்தன்மை சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய தொழில் ஜுவாலை போன்று அழிப்பது. அவர்களுடைய முகம் சீத்தளமாக இருக்கிறது. இதுதான் இறுதியினுடைய ஸ்திதி. வஸ்திரத்தை அணிவது மற்றும் நீக்குவது எவ்வளவு எளிதாக உள்ளதோ அவ்வாறு எளிதாக உடலை உணர வேண்டும். உடலோட நமக்கு பற்று இருக்கக்கூடாது. மறுகணமே அந்த உடலுக்கு அப்பால் செல்ல வேண்டும். ஒரு கணம் உடல் என்ற வஸ்திரத்தை அணிய வேண்டும், மறுகணமே அதை அகற்றிவிட வேண்டும். இந்த முக்கியமான பயிற்சியை செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, ஒருவர் எந்த அளவிற்கு அசரீரியாக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அன்பையும் அடைவார்கள். ஆகவே அசரீரி என்றால் பாபாவின் அன்பை அடையும் வழி ஆகும். ஸோ இன்னைக்கு முரளியில பாபா முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்தியினுடைய மணியாக இருக்க சொல்றாரு. கடைசி பேரால என்ன சொல்றாரு? உங்களுக்கு தைரியம் உயர்ந்ததா, சகிப்பு சக்தி உயர்ந்ததா? தைரியம் என்றால் தைரியம். தைரியமாக இருப்பவர்களுக்கு உதவி கிடைக்கும். உதவியை கேட்டு பெற முடியாது, தைரியத்தை கடைபிடிக்க வேண்டும்.
சதா தைரியத்துடன் இருந்து வாருங்கள். அப்போதுதான் பாப்தாதாவிடமிருந்தும் பரிவாரத்திடமிருந்தும் உதவி கிடைக்கும். நீங்கள் அன்பு ஸ்வரூபமாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் இருக்க வேண்டும். அன்பு மற்றும் சக்தி ஆக இரண்டுமே அவசியம். சக்தி ஸ்வரூபத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைகின்றீர்கள். அன்பு ஸ்வரூபத்தின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுடன் சம்பந்தம் கொள்கிறீர்கள். சக்தி இல்லையே மாயையை நீங்கள் வெல்ல முடியாது. பாபாவை சர்வசக்திவான் மற்றும் அன்பு கடல் என்று போற்றுவதை போன்றே உங்களிடத்திலும் அன்பு மற்றும் சக்தியும் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். ஆனால் இப்போது உங்களை வெற்றி நட்சத்திரங்களாக கருத வேண்டும். நமக்கு பாக்கியம் கிடைச்சது. ஆனா இப்போ நாம அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல, வெற்றி நட்சத்திரங்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி நம்மால செய்ய முடியும். தற்காலிக பலனை அடையும் ஆசை இல்லாதவரை வெற்றி பெறுவார். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். சாரி, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் கமெண்ட் சொல்லலாமா இல்லை சும்மா 1 minute சைலன்ஸ் போங்க. ஏன்னா இருமல் வந்தது நான் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.